Hi babes, welcome back to my channel Ramala Shifa Revenge Love episode 8. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐகால லிங்க் இருக்கும் பாருங்க. ஷீ செங்கு வெய் வாங்கி கொடுத்தால அந்த பெல்ட்டை கையில வச்சுக்கிட்டு இருக்கான். ஏதோ புசு புசுன்னு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். வெய்க்கு என்னமோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்ன அப்படின்னு வெய் பார்த்தா, நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு இவனை தூக்கத்துல நானும் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஒருவேளை நம்மளை பத்தி அவனுக்கு தெரிஞ்சு போச்சோ, குவாஷிங் நம்மளோட பிளான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பானோ, அதனால தான் அவன் நம்மளை கொன்னுடுவேன்னு சொல்றான் அப்படின்னு டவுட் வர, உடனே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அவன் ஷீச்செங்க்கு கால் பண்றான். அம்மா, எதுக்கு என்ன கொன்னுடுவேன்னு சொன்ன அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு அவன் நக்கலா கேட்கறான். ஏன், நான் எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்ல, ஏன் உனக்கு நீ என்ன தப்பு பண்ணன்னு கூட தெரியாதா அப்படின்னு ஏதோ புசு புசுன்னு மூச்சு வாங்கிக்கிட்டே ஷீச்செங் பேசிக்கிட்டு இருக்கான். என்ன ஏன்டா இப்படி டென்ஷன் பண்ற, கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா விட அப்படின்னு சொல்ல, நீ ரொம்ப கெட்ட பையன், நான் எப்படி உன்னை இவ்வளவு அசால்ட்டா விடுறது அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, நீயே சொல்லு அப்படின்றான். ஐயோ, நம்ம சம்மத்தியா மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு இவன் பயந்துகிட்டே பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்பதான் ஷீச்சங் என்ன பண்றான்னு விஷயமே புரியுது. நீ என்ன மிஸ் பண்றியா அப்படின்னு கேக்குறான். அதை எப்படி கேக்குறேன் தெரியுமா, நீ என்ன மிஸ் பண்றியா அப்படின்னு அவன் ஏதோ முக்கியமான ஒரு வேலை பண்ணிக்கிட்டே கேக்குறான். அப்பதான் வெய்க்கு அவன் என்ன பண்றான்ற விஷயமே புரியுது. அவன் வெய்ய நினைச்சு மாஸ்டர் பிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு புரிஞ்சதுமே, நான் வந்தா உன்னை கொன்னுடுவேண்டா அப்படின்னு கோபமா சொல்ல, கொன்னுக்கோ அப்படின்னுட்டு ஷீச்செங் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் கடுப்பாயிட்டு போனை கட் பண்ணிட்டு தூங்கிடுறான். அடுத்த நாள் ஷீச்செங்கு யூயூவை கூட்டிட்டு ஏதோ ஜுவல்லரி ஷாப்க்கு போயிருக்கான். இது எனக்கு அழகா இருக்கா அப்படின்னு அவ கேட்க, உனக்கு என்ன பிடிக்குமோ வாங்கிக்கோ அப்படின்னு அவகிட்ட கார்டை கொடுத்துட்டு அவன் அசால்ட்டா அங்க இருந்து வெளியில போறான். அவன் போனதுமே அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அவ பேக் பண்ண சொல்றான். இது கொடுங்க, இது கொடுங்க, இதோ அங்க இருக்குது, அந்த பெருசா இருக்குது, அது எல்லாமே கொடுங்க அப்படின்னு பேக் பண்ணிக்கிறான். கடையை விட்டு வெளியில வந்த ஷீச்சங்கு அங்க வெளியில ஏதோ சும்மா டாய்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஸ்குஷி டாய் பாக்குறான். அத பிரஸ் பண்ணதுமே அதோட கண்ணு ரெண்டும் வெளியில வருது. அதை பார்த்ததுமே அவனுக்கு வெய்யோடைய ஞாபகம் வருது. உடனே அதே மாதிரி இருக்க நிறைய டாய்ஸை வாங்கிக்கிறான். இங்க வெய் குளிச்சுட்டு இருக்கான். குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். அத ஷாவ் பாக்குறான். ஏன்டா ஃபர்ஸ்ட் எல்லாம் நீ 5 நிமிஷத்துல குளிச்சிடுவேன், இப்ப என்னமோ அரை மணி நேரம் பண்றிய அப்படின்னு கேட்க, அதான் எனக்கும் புரியல, எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு அவனே கொஸ்டின் பண்ணிக்கிறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் ஷீச்சங்க மிஸ் பண்றான் போல. அத அவனால வெளியில சொல்ல முடியல. 6 days ஆச்சு. இது வரைக்கும் ஒரு மெசேஜும் இல்ல, ஒரு காலும் இல்ல. ரொம்ப ஜாலியா இருக்கிறியோ? பின்ன இல்லாம என்ன, எங்க பார்த்தாலும் சீனரி அழகா இருக்கும், அது மட்டும் இல்ல சாப்பாடு எல்லாம் ஜாலியா இருக்கும்ல, புது இடம், அதான் என்ன மறந்துட்ட போல அப்படின்னுட்டு ரொம்ப கடுப்பாயிட்டு அவன் தூங்குறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு தூக்கமே வரல. ஷீச்சங்க ரொம்ப மிஸ் பண்றான் போல. ஃபர்ஸ்ட் சீன்ல எப்படி ஷீச்சங் இவனை நினைச்சு மாஸ்டர் பீட் பண்ணான், அதே மாதிரி இப்ப வெய் ஷீச்சங்க ரொம்ப மிஸ் பண்றான் போல. சோ வேற வழியே இல்லை அப்படின்னுட்டு அவனை நினைச்சு இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு பெட்ஷீட்டை தூக்கி அவன் தலையில போத்திக்கிறான். ரொம்ப மும்மரமா அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ரூமுக்குள்ள ஷீச்செங் என்டர் ஆகுறான். ஷீச்செங்கு வந்ததுமே பெட்ல என்ன நடக்குதுன்னு பாத்துறான். வெயி பிளாங்கெட்டை போத்திக்கிட்டு ஆ ஊ அப்படின்னு சவுண்ட் விடுறதெல்லாம் இவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. இவன் மெதுவா பக்கத்துல வந்து அவன் ஃபேஸ்ல இருக்க பிளாங்கெட் இழுக்கிறான். ஷீச்செங்க பார்த்ததையும் அவனுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. நீ எப்படா வந்து அப்படின்னு வெய் கேட்க, நீ என்ன மிஸ் பண்ணல அப்பவே வந்துட்டேன் அப்படின்னுட்டு அவன் பெட்ஷீட்குள்ள கைய விடுறான். நான் ஒன்னும் உன்னை பத்தி நினைக்கல அப்படின்னு வெய் சொல்ல, நீ யார பத்தி நினைச்சேன் அவ பாத்துடுறேனே அப்படின்னு பெட்ஷீட்குள்ள கைய விடுறான். கைய எடுற அப்படின்னு சொல்ல, அவன் கேக்குற மாதிரி இல்ல, பெட்ஷீட்டை போத்திட்டு பக்கத்துலயே வந்து படுத்துடுறான். வெய் அவனை பயப்படுற மாதிரி பார்க்க, சும்மா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்ல, அவன் ஒரு ஓரமா ஒட்டிக்கிட்டு அங்கேயே தூங்கிடுறான். அப்புறம் அடுத்த நாள் 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வெய் கையில ஒரு சாப்ஸ்டிக் வச்சிருக்கான். அதை காமிச்சு இது என்ன அப்படின்னு கேட்க, அது என்ன சாப்ஸ்டிக் அப்படின்னு சொல்றான். இல்ல, இதுல கூட ஒரு ஆர்ட் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆர்ட்டை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு ஸ்ரீசிங் அவனை கிண்டலா கேட்க, நீ என் வீட்டுக்கு வந்திருக்கல அப்படின்னு கேக்குறான். ஆமா, உனக்கு என் வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்க, உடனே ஸ்ரீசிங் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றான். எங்க வீட்டுல இருக்க சேரு டேபிள் எல்லாமே நான் தான் பண்ணேன், அதுல இருந்தே உனக்கு தெரியல, அதான் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நானே இந்த மாதிரி அழகான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பண்ண போறேன். அது பாக்குறதுக்கு அழகா ஏஸ்தட்டிக்காவும் இருக்கும், அதே நேரத்துல அதை நல்லா யூஸ்ஃபுல்லாவும் யூஸ் பண்ண முடியும்.
அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு அவன் பிசினஸ பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கு. ஷீச்சங் அப்படியே அவனுடைய அழகுல மயங்கிடுறான். அவனையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கான். டேய், என்னடா பண்ற? நான் சொல்றதெல்லாம் கேக்குதா இல்லையா அப்படின்னு அவன் கேட்க, பரவாயில்ல, நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்ல, நீ என்ன பண்ண போற அப்படின்னு வெய் அவனை கேட்க, எனக்கு என்னோட பிளான் நிறைய இருக்குது. சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல 2 பேரும் சாப்பிட போறாங்க. அப்ப ஷீச்சங்கு அவனுடைய கார்டு எடுத்து அவன்கிட்ட கொடுத்து, இந்தா வச்சுக்கோன்னு சொல்றான். வெய் அதை அவன்கிட்டயே தள்ளி வச்சுட்டு, நான் ஒன்றும் உன்னுடைய ஆள் கிடையாது, எதுக்கு எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுக்குற அப்படின்னு கேட்க, இது உன்னோட பிஸ்னஸ்க்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கோ அப்படின்னுட்டு, சரி எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சுன்னு அவன் கிளம்பி போயிடுறான். அப்புறம் வெய் அந்த பெட் ஷாப்க்கு போறான். அதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாம்பு வாங்க போனால அந்த ஷாப்ல போய் அந்த ஆள்கிட்ட பேச, அந்த ஆள் இப்போதைக்கு பாம்பு எதுவும் இல்லப்பா, ஒரு பெரிய கிளைண்ட் வந்து எல்லா பாம்பையும் வாங்கிட்டு போயிட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றான். அதுக்கு அவன், நான் இப்ப பாம்பெல்லாம் எதுவும் வாங்க வரல, அன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போனால அந்த பாம்பு, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எனக்கு அதோடைய அம்மா வேணும், அதான் ப்ரீடிங் பண்ற ஃபீமேல் வேணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கிடைக்காதுப்பா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றாரு. ப்ளீஸ் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லப்பா, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவங்க கிட்ட நம்ம பேச முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் எனக்கு அந்த ஸ்னேக் எப்படியாச்சும் வேணும், இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், நான் அதே மாதிரி இன்னொரு ஃபீமேல் ஸ்னேக்கை கொண்டு வந்து கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக அதை ஸ்வாப் பண்ணி கொடுத்துருங்களா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்களுக்கு நிறைய காசு கொடுத்து, ப்ளீஸ் எனக்காக ட்ரை பண்ணி பாருங்களேன், அவங்க என்ன ஸ்னேக் என்ன டிஎன்ஏ டெஸ்ட்டை பண்ணி பார்க்க போறாங்க, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்க போகுது, அதில் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிய போகுது, ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கேட்க, சரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த டீலர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு அந்த ஆளு சொல்கிறான். இவன் அங்கேருந்து கிளம்புனதுமே அந்த கடைக்காரர் அவனோட டீலருக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணி இன்னைக்கு செம்ம பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு அப்படிதான் அப்படின்னு அந்த டீலரும் சொல்கிறான். அதுக்கு இவன் சொல்கிறான், இல்லை இன்னைக்கு வந்தவன் நல்லா பணக்காரனை மட்டும் கிடையாது, சரியான பைத்தியமா இருப்பான் போல, ஒரே மாதிரி ஸ்னேக் என்கிட்ட ஸ்வாப் பண்ணிட்டு அதுக்கு காசு வேற தரேன்னு சொல்றான், சரியான பைத்தியம் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட அதே மாதிரி ஒருத்தன் வந்தான்டா, அப்படின்னா அவன் கொடுக்குற ஸ்னேக்கை நான் உங்ககிட்ட தரேன், நீ அந்த ஸ்னேக் என்கிட்ட கொடு, நம்ம ஈஸியா ஸ்வாப் பண்ணி கொடுத்துடலாம், நமக்கு ஃப்ரீயா காசு கிடைக்கும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஸ்ரீசங்குடைய அம்மா வெய் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணால அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் இன்னும் வேற எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் வேற அனுப்பியிருக்கான். உங்க பையனும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், உங்க பையனை சும்மா கட்டாயப்படுத்தாதீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ டெக்ஸ்ட் பண்ண அவங்க அம்மா ரொம்பவே ஒரு மாதிரி கவலையா உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப யூ வரா அவங்கள பாக்குறதுக்கு. யூ பார்த்ததுமே அவங்க செம்மையா ஹாப்பி ஆயிடுறாங்க. ஆனா அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு, நீயும் ஸ்ரீசெங்கும் ஹாப்பியா தானே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆண்டி, நாங்க நல்லா தானே இருக்கோம், ஏன் ஸ்ரீசெங் ஏதாச்சும் சொன்னானா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு சொல்ல, நீங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உங்களுக்கு தான் ஸ்ரீசெங்க பத்தி தெரியும்ல, ஸோ நாங்க 2 பேருமே கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியுமா, இது வரைக்கும் ஸ்ரீசெங் எந்த பொண்ணையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே இல்லை தெரியுமா, இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல யூ செம்மையா ஹாப்பி ஆயிடுறான். இத்தனை நாள் வெயிட் பண்ணது போதும், நீ அவனுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க, அதாவது மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, என்ன ஆண்டி இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு யூ கேட்க, இதுல என்னமா சீக்கிரம் இருக்கு, நீ ஆல்ரெடி எங்க ஃபேமிலியில மருமக ஆக போற அப்படின்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம், அப்புறம் என்ன, கூடிய சீக்கிரம் பேசி முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல யூக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. வெய் ஏதோ ஃபர்னிச்சர் சம்மந்தமா பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொன்னால, அதுக்காக ஸ்ரீசெங்கு வெய்ய அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற நிறைய பிஸ்னஸ் பண்றவங்களை கூப்பிட்டு மீட் பண்ண வைக்கிறான். அவங்க கூட ஒரு சின்ன டின்னர் பண்ணி அவங்க எல்லாரையுமே அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஒவ்வொருத்தரா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க வைக்க அவனுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள வெய்க்கு பயமா இருக்குது. இருந்தாலும் அவன் நர்வஸா இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ட்ரிங்க் பண்றான். ஆனா வெய் ரொம்பவே நர்வஸா இருக்கன்றது அவனுக்கு நல்லா தெரியுது. ஸோ அவனை பக்கத்துல கூப்பிட்டு, என்னை பாரு, எதுக்கும் பயப்படாத, ரொம்ப கேஷுவலா நடந்துக்கும் அப்படின்னு எப்படி அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறான். அப்புறம் அந்த டின்னர் முடிஞ்சதுமே எல்லாரு கூடயும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணால, அதனால வெய் ரொம்பவே ஃபுல் ட்ரங்க் ஆயிடுறான். அவனை கூப்பிட்டு வந்து உள்ள ரூம்ல உட்கார வச்சுட்டு ஷீச்செங் அவனை பார்க்கறான். நீ ரொம்ப குடிச்சிட்ட போலயே அப்படின்னு சொல்ல, வெய் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஷர்ட்டை பிடிச்சி அவன் பக்கத்துல இழுக்கிறான். நீ எதுக்கு இந்த அளவுக்கு நல்லவனா இருக்க, எனக்காக எதுக்கு இத்தனை பண்ற அப்படின்னு அவன் கேட்க, ஸ்ரீசெங்கு அவனையே பார்க்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்துல வந்து கிஸ் பண்ண போறாங்க. அப்பன்னு கரெக்டா அந்த யூ கால் பண்றான். அவளுக்கு எப்படிதான் கரெக்டா தெரியுதோ தெரியல. யூயோடைய பேரை பார்த்ததுமே வெய் ஒரு மாதிரி சோகமாயிடுறான். அவன் ஃபோன் பேசுறதுக்கு அங்க இருந்து எந்திரிச்சு போனதுமே, சரி இதுதான் கரெக்டான சமயம் அப்படின்னுட்டு அவன் போய் அந்த அவன் வளர்க்குறான்ல அந்த பெட் ஸ்னேக் அதை பார்க்கறான். ஆனா அந்த பெட் ஸ்னேக் கிட்ட,
நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னுட்டு அந்த பெட் ஸ்னேக் இருக்கிற இடத்துக்கு கீழே ரேட் பாய்சனுடைய கவரை வச்சுட்டு இவன் எங்க உட்காந்துருந்தாலும் அங்கேயே வந்து உட்காந்துக்கிறான். ஃபர்ஸ்ட் எப்படி மயக்கத்துல உட்காந்துருந்தான் அதே மாதிரி மயக்கத்துல உட்காந்துருக்கிற மாதிரியே நடிக்கிறான். அப்ப ஷீச்சிங் அவன் பக்கத்துல வரான். என் கேர்ள் ஃப்ரெண்டு வரப்போறா இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி வெய் அங்கிருந்து எந்திரிச்சு போக போறான். ஷீச்சிங்க்கு பாவம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. வெய்ய இழுத்து ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிட்டு, நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், கண்டிப்பா நான் அதை உனக்கு ரீபே பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் சொல்ல, வெய் கடுப்பாயிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து அவன் பாட்டுக்கு அசால்ட்டா போறான். அசால்ட்டா போறான்னு சொல்றதை விட அவனுக்கு மனசுக்குள்ள கடுப்பா இருக்குது. ஏன்னா இப்ப அவனுக்கு ஷீச்சிங் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அவனுக்கே தெரிஞ்சு போச்சு இல்ல. சோ யூ வரதால நம்ம போக வேண்டி இருக்குது அப்படின்னு எனக்கு கடுப்பா இருக்கு போல. அப்புறம் அவன் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு யூ வரான். உள்ள வந்ததுமே யாரும் காணோம். அப்ப ஸ்ட்ரைட்டா அந்த ஸ்னேக் கிட்ட வரான். அவளுக்கு தான் அந்த ஸ்னேக் பிடிக்காதுல்ல, அதை போட்டு தள்ளணும் தானே என்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் என்னமோ பேக்கெட்ல கொண்டு வந்திருக்கான். அதை எடுத்து அந்த ஸ்னேக்குடைய டப்பாக்குள்ள போடுறான். அதை சாப்பிட்டா ஸ்னேக் செத்து போயிடும். ஆனா அதுதான் மத்தவங்க கிட்ட இருந்து எதுவும் வாங்கி சாப்பிடாதுல்ல. ஷீச்செங்கு வெய் அவங்க 2 பேரும் கொடுத்தா மட்டும்தானே சாப்பிடுது. ஸோ அதை சாப்பிடாம இருக்க இவ கடுப்பாயிடுறா. ஓ நீ சாப்பிட மாட்டியா, சரி நான் வேற ஏதாச்சும் பண்ணி உன்னை எப்படியாச்சும் கொல்றேன் பாரு அப்படின்னுட்டு பயந்துகிட்டே அந்த டப்பாக்குள்ள கையை விட்டு அவ ஏதோ பாய்சன் போட்டாலும் அதை எடுத்து மறுபடியும் அவ பேக்குள்ளேயே வச்சுட்டு அங்க இருந்து வந்துடுறான். அப்புறம் அந்த ஸ்னேக்கோட டப்பா கீழே ரேட் பாய்சன் வச்சான்ல வெய், அந்த ரேட் பாய்சனை ஷீச்செங்கோடைய ஆள் பார்த்து கண்டுபிடிச்சிடறான். அதை வந்து ஷீச்செங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த ரேட் பாய்சனால இந்த பாம்புக்கு பெருசா எதுவும் ஆகாது, ஆனா இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க, யாரோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். நீ யார சொல்ல வர அப்படின்னு கேக்குறான். ஒருவேளை யூவா இருக்குமா அப்படின்னு அவன் சொல்ல, யூவா இல்ல வேற யாரோ, அது நமக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் அப்படின்னு ஷீச்சிங் சொல்றான். அப்புறம் இவங்களோட ஸ்னேக் வந்து கேஃபேட்டேரியால இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. ஸோ அதுக்காக என்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இருக்கிற மற்ற ஸ்னேக்கை கொண்டு போய் அங்க விட போறாங்களாமா. அப்ப ஷீச்சங்கோட ஸ்னேக்ஸ் தான் ரொம்ப டேலண்டடானதல்ல. ஸோ அந்த ஸ்னேக்ஸ் இந்த ரிப்ளேஸ்மெண்ட் வைக்கிற ஸ்னேக் எல்லாம் கொண்டுடல. அப்ப ஸ்னேக் செத்து போச்சு அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு என்னமோ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. வெய் ஒரு ரெட் கலர் ஸ்னேக் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான். அந்த வேலையை ஷியாவு கிட்ட கொடுக்க, ஷியாவுக்கு தெரியல குவாஷிங்கும் பாம்பு வளர்க்குறான்னு. ஸோ அவன் அனுப்பின அந்த போட்டோவை காமிச்சு அவனுடைய பாம்பு பண்ணையில அதே மாதிரி ரெட் கலர் ஸ்னேக்கை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க தேடின மாதிரி அந்த ரெட் கலர் ஸ்னேக் அவங்களுக்கு கிடைச்சிடுது. இதோ இந்த பாம்பு தான் பாரு, அவன் அனுப்பின போட்டோ அதே மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு அந்த போட்டோவை அவன் ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சுக்கிட்டே வரும்போது அன்னைக்கு அவன் ஷர்ட் இல்லாம ஒரு போட்டோ அனுப்பினான்ல குவாஷிங் ஷியாவுக்கு, அந்த போட்டோவை அவன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கான். அந்த போட்டோவை குவாஷிங் பார்த்துடுறான். அப்புறம் என்ன ஷியாவுக்கு ஒரே வெக்கமா போயிடுது. குவாஷிங் அவனை ஒரு மாதிரி சைடா பார்த்துட்டு சிரிக்கிறான். இந்த பாம்பு தான், இந்த பாம்பு எனக்கு வேணும், நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு ஷியாவு சொல்ல, காசு தருவியா, காசு கொடுத்தா நான் அதை கொடுத்துருவேனா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்ல, ஷியா என்னடா இவன் தரமாட்டான்னு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட போய் காசு வாங்குவேனா அப்படின்னுட்டு, டேய் இதை பேக் பண்ணி கொடுடா அப்படின்னு அவனுடைய ஆள்கிட்ட சொல்றான். நான் எதுக்கு இந்த பாம்பை அவங்ககிட்ட வாங்குறேன்னு கூட நீ கேட்க மாட்டியா அப்படின்னு ஷியாவு கேட்க, அதெல்லாம் எனக்கு எதுக்கு, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு குவாஷிங் சொல்ல, அப்படியே ஷியாவுக்கு மனசையே தொட்டுட்டான்டா அப்படின்ற மாதிரி அவன் குவாஷிங்க பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த ஸ்னேகை கொண்டு வந்து அவன் வெய்கிட்ட காட்டுறான். என்னடா அந்த பாம்பு இவ்வளவு அசால்ட்டா உனக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு அவன் அசால்ட்டா சொல்றான். நீ கேட்டுதான் அவன் கொடுத்துட்டானா அப்படின்னு கேட்க, ஆமா நான் யாருன்னு நினைச்சேன், அவன் நான் என்ன கேட்டாலும் கொடுப்பான் தெரியுமா அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். பரவாயில்லையே குவாஷிங் உன்னை நல்லாவே பாத்துக்கிறான் போலயே அப்படின்னு அவன் கிண்டலா சொல்ல, என்ன ஷீச்சிங் ஒன்ன பாத்துக்கிறானே அதை விடவா என்ன அவன் நல்லா பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்ல, உடனே இவனுக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுது. ஷீச்சங்கெல்லாம் அப்படி கிடையாது, நீ கேட்டதுமே குவாஷிங் அவனுடைய பாம்பை கொடுத்துட்டான்ல, அதுவே நான் போய் ஷீச்சங் கிட்ட கேட்டா அவன் கண்டிப்பா எனக்காக பாம்பெல்லாம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஷியாவ் சொல்றான், குவாஷிங் பாம்பு வளர்க்கறது சும்மா ஒரு ஹாபியா பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனா ஷீச்சங்கு பாம்பை அவனோட குழந்தை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க 2 பேருக்கு வித்தியாசம் இருக்குல்ல, இந்த விஷயத்துல அவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணாதன்னு ஷியாவ் சொல்றான். அதுக்கு வெய் சொல்றான், ஆமா நீ சொன்னது கரெக்டு தான், அவன் பாம்பை பாம்பா பார்க்கல, அத ஒரு பர்சன் மாதிரி பாக்குறான், அவனுக்கும் அந்த பாம்புக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ பேசுறத பார்த்தா உனக்கு ரொம்ப ஜெலஸா இருக்கு போலே அப்படின்னு ஷியா அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படின்னா வெய்க்கு உண்மையாலுமே கொஞ்சம் ஜெலஸா தான் இருக்கு போல, ஷீச்சிங்க்கு பாம்பு மேல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரேரான ஸ்னேக்ன்றது ரொம்ப விலை அதிகமா இருக்கும்ல அப்படின்னு ஷீச்சிங் சொல்ல, அதுக்கு ஷியாவும் ஆமாண்டா, பேசாம நம்ம வேற ஏதாச்சும் ஒரு ஃபேக்கான ஸ்னேக் கொண்டு போய் அங்க வச்சிடலாமா அப்படின்னு கேட்க, இல்ல அதை கண்டிப்பா அங்க இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, அப்புறம் அது ஷீச்சிங்க்கு தான் பிரச்சனை ஆகும்,
நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இந்த பிளானுக்கு நான் நிறைய செலவு பண்ணிட்டேன். இது என்ன கம்மி தான் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே அவனை சந்தோஷப்படுத்த நீ என்னென்னமோ பண்றியே அப்படின்னு ஷியா அவனை கிண்டலா சொல்ல, இது எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு அவனை கிண்டலா சொல்றான். அப்புறம் அவங்க 2 பேரும் வெளில ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஷியாவ் சொல்றான், பரவாயில்ல பிளான் நல்லபடியா ஒர்க் அவுட் ஆகுதுல்ல, ஆனா நீ ஏன்டா சந்தோஷமா இல்ல அப்படின்னு கேட்க, எனக்கு சரியா தெரியலடா அப்படின்னு வெய் சொல்றான். நீ அங்க வச்சுட்டு வந்த அந்த பாய்சன் பேக்கை பார்த்துட்டு அவன் கண்டிப்பா யூயூவை தான் சந்தேகப்படுவான். அது உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க, அவன் வெறும் யூயூவை மட்டும் சந்தேகப்பட மாட்டான், ஏன்னா அவன் ஷீட் செங்காச்சு அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியுதுடா நீ எதுக்கு இந்த அளவுக்கு சோகமா இருக்கன்னு. நீ யூயூவை பழி வாங்குறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்சேன். ஆனா யூயூவை பத்தி நீ கவலைப்படுறதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப உன்னோட கவலை எல்லாம் என்னன்னா, அந்த பாம்புக்காக அவன் யூயூ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கானே, அதை பார்க்க பார்க்க உனக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஸோ அதனால உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ ட்ரை பண்ணி அந்த பாம்பை மறுபடியும் நீ ஷீச்சங்கிட்ட கொண்டு வரணும்னு பாக்குற. ஸோ அப்படி வந்துட்டா அவன் யூயூவை விட்டுறலாம், நீயும் ஸ்ரீச்சங் கூட ஜாலியா இருப்ப அதானே அப்படின்னு கேட்க, அவன் பக்கத்துல வந்து ஷியாவை ஹக் பண்ணிக்கிறான். டேய் மச்சான் கரெக்டா சொன்னடா அப்படின்ற மாதிரி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க யூயூ ஆல்ரெடி அவ பிளான் பண்ண மாதிரி அந்த பாம்பை கொல்றதுக்கு ஆளுங்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். விஷம் வச்சு அந்த பாம்பை கொல்லாமா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கான். அது நீங்க என்ன கொடுத்தாலும் சாப்பிடாது, என்னமோ பண்ணுங்க அதை கொன்னா சரி அப்படின்னு சொல்றான். ஆஃபீஸ்ல இருந்து ஷீச்சங் வெய் கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய ஆள் வந்து கேஃபெட்டேரியால ஒரே பிரச்சனையா இருக்குது, அங்க இருக்கிற ஷெஃப்ங்கெல்லாம் ஆளை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி அங்க என்ன நடந்தாலும் அங்க ஒரு கண்ணு வச்சுக்கோங்க, பத்திரமா கவனிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னுட்டு இவன் பாட்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். யாருக்கிட்ட பேசுறா அப்படின்னு அவனுடைய ஆள் பார்க்க, நான் ஃபோன் பேசிட்டு இருக்கல போ அப்படின்னு அவனை துரத்தி விட்டுட்டு அவன் வெய் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். வெய் தான் அவனை எங்கேயோ வர சொல்லியிருக்கான் போல. இங்க வேயி அவனுடைய பாம்பு பண்ணையில இருக்கான். அந்த அவனோட பாம்பு பண்ணையில ஒருத்தன் வேலை செஞ்சுட்டு இருக்கான்ல, அவன் வந்து டீலரை மீட் பண்ண முடியல, அவங்க எங்கேயோ எஸ்கேப் ஆகி ஊரை விட்டு போற மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் சரியாயிடும், எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வெய் சொல்றான். இவன் என்ன பிளான் பண்றான்னு தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் வெய் ஷீச்சங்க பாக்குறதுக்கு அவன் வீட்டுக்கிட்ட வரான். அப்ப யூ 2 ஆளுங்களை வச்சால அந்த பாம்பை கொல்றதுக்காக, அவங்க 2 பேரும் ஷீச்சங்குடைய கதவை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவன் ஷீச்சங்கு கால் பண்றான். எங்கடா இருக்கு அப்படின்னு இவன் கேட்க, நான் உன்னை பாக்குறதுதான் கிளினிக் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். கிளினிக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க 2 பேரும் கதை ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. அதை பார்த்ததுமே ஐயோ ஷியாபுவாவுக்கு ஆபத்து அப்படின்ட்டு அவன் போனை கட் பண்ணிடுறான். ஷியாபுவான்றது அந்த பாம்போடைய பேரு தான். இவனு உள்ள போய் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். சரி இந்த கண்ணாடியை உடைச்சு பாம்பை வெளியில எடுத்து கொண்டு விடலாம் அப்படின்னு கண்ணாடியை உடைக்க ட்ரை பண்றாங்க. பார்த்தா கதவே ஓப்பனா தான் இருக்கு. டேய் ஓப்பனா தான்டா இருக்கா, ஓப்பன் பண்ணு அப்படின்னு ஓப்பன் பண்ணி அந்த பாம்பை வெளியில எடுக்க போறாங்க. அப்ப கரெக்டா வெய் உள்ள போய் அவங்கள தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒருத்தவன் உள்ள கையை விட்டுடுறான், அந்த பாம்பு அவனை கடிச்சிடுது. இன்னொருத்தவங்கிட்ட வெய் சண்டை போட்டுட்டு இருக்க, அவன் கத்தி எடுத்து வெய்ய குத்துறதுக்கு வரான். அப்ப கரெக்டா ஸ்ரீச்சங்குள்ள வந்து அவனை காப்பாத்திடுறான். ஒருத்தவனை பாம்பு கடிச்சிச்சுல்ல, அவன் ஐயோ இந்த பாம்புக்கு விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அடுத்த சீன்ல ஸ்ரீச்சங் அவங்க 2 பேரையும் கட்டி போட்டிருக்கான். யாரு உங்களை அனுப்புனா சொல்லுங்க அப்படின்னு கேட்க அவங்க வாயவே திறக்க மாட்டாங்க. இப்ப நீங்க வாயை திறந்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நானே பணம் கொடுக்குறேன், ஆனா நீ வாயை திறக்கல இங்கேயே செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்ல, அவங்க பயந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை அனுப்பி வச்சா அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாங்க. அவளும் நீங்க 2 பேரும் 3 பேருமே சேர்ந்து எப்படியோ போய் சாவுங்க அப்படின்னுட்டு அவன் கோவமா உள்ள போயிடுறான். வெய் அவங்க கூட சண்டை போட்டான்ல, ஸோ அவன் கையில அடிபட்டிருக்குது. அந்த காயத்தெல்லாம் அவன் மருந்து தடவி பக்கத்துல உட்காந்து ஊதி விட்டுட்டு இருக்கான். அவனை பார்த்த வெய்க்கு சிரிப்பு வருது. அவன் லைட்டா ஸ்மைல் பண்ண, நீ தானே ஷியாபுவா கிட்ட ரேட் பாய்சன் வச்சது அப்படின்னு கேட்க, அவனுக்கு பக்குன்னது இவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும், இதை பண்ணவங்களுக்கு கண்டிப்பா ஒண்ணு ஷியாபுவை பத்தி தெரியாதவங்களா இருக்கணும், இன்னொன்னா அவனை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கணும். உனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ அவனை கொல்லணும்னு சொல்லி இப்படி பண்ணியிருக்க மாட்டேன். நீ என்னை வார்ன் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக பேச வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறேன். நான் ஷியாபுவாக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு அவன் சொல்ல, உடனே அவனுக்கு அவன் மேலே பாசம் பொங்கி வர இழுத்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். வெய்க்கு சந்தோஷத்தை பாருங்க. உனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன் தெரியுமா, இன்னொரு டைம் இந்த மாதிரி எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சிரிச்சுக்கிட்டே, ஆனா நான் தான் இப்ப நல்லா இருக்கேன்ல அப்படின்னு சொல்றான். உனக்கு இப்ப சிரிப்பு வருதா, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு அவன் சொல்ல, நீ இந்த மாதிரி பயப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வெய் சொல்றான். ஓ அப்படியா, இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு அவன் கையை பிடிக்கும். அவன் கையில அடிபட்டிருக்கல, அவன் அப்படின்னு வலியில கத்து,
இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ணாத, எனக்காக நீ எதுவும் பண்ண வேண்டாம், நீ நாள் ஃபுல்லா எதுவும் பண்ணாம சும்மா இருந்தா கூட எனக்கு உன்னன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஷீச்செங் சொல்ல வெய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ என்னை இந்த அளவுக்கு லவ் பண்றியே, நான் உன்னை ஒருவேளை உங்ககிட்ட பொய் சொல்லி உன்னை ஏமாத்திருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க, அதுவும் எனக்கு நல்லதுதான் அப்படின்னு ஷீச்செங் சொல்றான். நல்லதா எப்படி அப்படின்னு வெய் கேட்க, நீ என்னை ஏமாத்திருந்தா நீ எனக்கு கடமைப்பட்டிருப்பல்ல, ஸோ அதை வச்சு நான் உன்னை என்ன வேணா பண்ணுவேன்ல, உன் கூட எத்தனை டைம் வேணா பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு இது வரைக்கும் யாரு மேலேயும் எனக்கு இந்த அளவுக்கு ஆசை வந்ததே இல்லை அப்படின்னு சொல்ல, ச்சே இப்படி யாராச்சும் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெய் அந்த பக்கம் கோச்சுக்கிட்டு திரும்பி உட்காந்துடுறான். அப்ப ஷி அவனை எழுத்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு, ஏன் நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்குது, நம்ம 2 பேரும் என்ன சின்ன பசங்களா, ஸ்வீட்டி டார்லிங் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவன் பக்கத்துல போக வெய் பயந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டு இருக்கான். இதோட எபிசோட் 8 முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.